நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இஎஸ் சதீஷ் பாபு, மாநகர போக்குவரத்து கழகம், அண்ணா தொழிற்சங்கம், வடக்கு மண்டலம். வணக்கம் சார். அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வு குறித்தும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை காங்கிரஸை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு பயன்படுத்தினாரே தவிர எல்முனைய அளவும் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ அதில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கோ எல்முனை அளவும் மறைந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஆகட்டும், தற்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற அப்பா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், காங்கிரஸ் கட்சிக்கும் அதனை சார்ந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எந்தவிதமான ஒரு சலுகைகளையோ இல்லை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ நாட்டு மக்களினுடைய தேவைகளுக்காக அவர்கள் எழுப்புகின்ற குரலுக்கு செவிசாய்த்தோ எந்த ஒரு காரியத்தையும் செய்ததில்லை. இதனுடைய இறுதி வடிவமாகவே இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த போலி திராவிட ஆட்சியினால் ஏற்பட்ட அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அவ்வப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணியை எதிர்வரும் தேர்தலிலே 2026 மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்கின்றதை சமூக மூலங்களாகட்டும் ஊடகங்களிலும் பலரும் பேசிக்கொண்டு வருகின்றனர். இப்பொழுது அண்ணன் திரு மாணிக் தாகூர் அவர்கள் மக்களினுடைய எண்ணத்தை அப்படியே காங்கிரஸ் கட்சியின் மூலமாக இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட அரசிற்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றார். இதுதான் இப்பொழுதைய உண்மை நிலவரம். எந்த கூட்டணின்னு இன்னும் தேமுதிக முடிவு பண்ணல. தேமுதிக மாநாட்டில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மூலமாக வாக்கெடுப்பெல்லாம் நடத்தியிருக்காங்க. என்ன முடிவு வரும்? இந்த மாதிரியான செயல்கள் இப்போ திமுகலையும் சரி, தாவேக்காலும் சரி, அதிமுகலும் சரி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஆரம்பித்த பொழுது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அன்றைய பொழுது மக்களினுடைய செல்வாக்கை பெற்று இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மைனாரிட்டி திராவிட கட்சி ஆட்சி நடைபெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டதை வரலாற்று பிழையாக தேமுதிகவினுடைய தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் முதல் தலைவர்கள் வரை எண்ணுகின்றார்கள். தேமுதிகவை ஆரம்பித்த மறைந்த திரு கேப்டன் அவர்கள் புரட்சி தலைவருடைய வழி வந்தவர். அவர் என்றைக்குமே ஏழை எளிய மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தவர். இன்றளவும் புரட்சி தலைவரை போன்று பசிப்போக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை புரட்சி தலைவருக்கு பிற்பாடாக கேப்டன் அவர்களுடைய வழியிலே அந்நியார் அவர்கள் குடும்பமே வழி நடத்தி வருகின்றார்கள். ஆங்காங்கே நாம் பார்க்கின்றோம். அன்றைய பொழுது மறைந்த திரு கருணாநிதி அவர்கள் கேப்டன் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக இயக்கத்தையே முடக்கும் விதமாக சம்பந்தமே இல்லாமல் கோயம்பேட்டில் மிகப்பெரிய ஒரு மத்திய அரசின் திட்டமாக ஒரு பாலத்தை தேமுதிக அலுவலகத்தை இடிக்கும் வகையிலே வடிவமைத்து அதனை இடித்தார். அன்றைய பொழுது இடிக்கப்பட்ட அந்த கட்டிடத்தினுடைய மண்ணை திருநீராக அனைவரும் இட்டுக்கொண்டு சபதம் ஏற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசை வீழ்த்தி நிச்சயமாக மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற புரட்சி தலைவர் ஆரம்பித்த அதிமுக கழகத்தை மீண்டும் தமிழ்நாட்டு மக்களினுடைய முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மாவை கொண்டு வருவோம் என்று சூளுரை ஏற்றார். அதனை 2011 தேர்தலிலே அப்படியே நடத்தி காட்டினார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் அன்றைக்கு நடத்தியதற்கு முதல் காரணம் யார் என்று சொன்னார், அவர்களுடைய தொண்டர்களுடைய எண்ணம். அன்றைக்கு தொண்டர்களுடைய எண்ணத்தை தான் அப்படியே பிரதிபலித்து மறைந்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதனை தேமுதிக தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நடத்தி காட்டி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியாதபடிக்கு விரட்டி அடித்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை அப்படியே அன்றைக்கு தன்னுடைய எண்ணமாக ஏற்று நம்முடைய மறைந்தும் மறையாமல் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தின் தாய் அம்மா புரட்சி தலைவி அவர்களை அன்றைக்கு அரியணையிலே ஏறுவதற்கு
அன்றைக்கு தேமுதிமுகவினுடைய தொண்டர்களுடைய எண்ணமே மிகப்பெரிய வலிமை சேர்த்ததை நாடறியும். தேமுதிமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய வேண்டும், அவர்களே இந்த ஆட்சி கட்டிலில் இருக்கின்ற இந்த மைனாரிட்டி திராவிட கழகத்தை அகற்ற வேண்டும் என்று முதலிலே குரல் கொடுத்து ஆங்காங்கே 2 கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று 2 கொடிகளையும் கைகளிலே ஏந்தி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மலர்வதற்கு காரணமாக அன்றைக்கு தேமுதிமுகவினுடைய தொண்டர்கள் முன்னின்றார்கள். அப்படியே இன்றைக்கு அதே புரட்சி தமிழர் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று இன்றளவும் தேமுதிமுகவினுடைய தொண்டர்கள் மிகுந்த முனைப்போடு இருக்கின்றார்கள். அத்தனையுமே அன்னியார் அவர்கள், பிரேமலதா அவர்கள் அதனை அழகாக மீண்டும் கேப்டனுடைய வழியிலேயே இந்த கழகத்திற்கு தேமுதிமுக யாருக்கு நாம் இந்த எதிர்வரும் 2026 நாம் யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்தி காட்டுகிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு நன்றாக தெரியும், அன்னியார் அவர்கள் அன்றைக்கு மறைந்த கேப்டனுடைய இறுதி நாளாகட்டும், தற்பொழுது நடந்த 2ஆம் ஆண்டு நினைவு நாளாகட்டும், அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கண்ணீர் சிந்தி புரட்சி தலைவர் வழிவந்த கேப்டனை அவ்வளவு மரியாதை கொடுத்து அவ்வளவு அழகாக, ஏனென்று சொன்னால் எங்கள் இயக்க தலைவராக இருக்கின்ற புரட்சி தலைவரை தன்னுடைய மானசீக குருவாக ஏற்று வழி நடத்தி வருபவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இன்றைக்கு அவர் வழி வந்த எங்களுடைய அன்னியார் தேமுதிமுகவினுடைய தலைவர் அன்னி பிரேமலதா அவர்கள் புரட்சி தமிழரை நிச்சயமாக எதிர்வரும் 2026 தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற செய்து இந்த தமிழ்நாட்டின் மக்களுடைய 2வது முறையாக முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று தன்னுடைய எண்ணத்தை அதிமுகவை போன்றே புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரை போன்றே அவர்களும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய எண்ணத்திற்கு வாக்கெடுப்பாக விட்டிருக்கின்றார். அது தேமுதிமுகவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் மீண்டும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை 2026 முதலமைச்சராக தமிழ்நாட்டிற்கு ஆக்க வேண்டும் என்றது தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணம். அதே போன்று தேமுதிமுக தொண்டர்களுடைய எண்ணம், நிர்வாகிகளுடைய எண்ணம். அதற்கு ஓட்டெடுப்பு என்பது நடத்தி போகிறார்கள் என்ற செய்தி கேட்டவுடனே அழுது புலம்பிக் கொண்டிருப்பவர் நம்முடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தான். நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்டீர்கள், தாவேகாவிற்கு செல்ல போகிறார்களா என்று ஒரு கேள்வியை கேட்டீர்கள். நிச்சயமாக இந்த கேள்வியை நீங்கள் சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்கள். தாவேகானுடைய தலைவரை தேமுதிமுகவினுடைய தொண்டர்கள் எவ்வளவு பேர் வசைப்பாடி கொண்டிருக்கின்றார்கள் என்று பாருங்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு விஜய் அவர்கள் நடிப்பிலே ஆகட்டும், அரசியலிலே ஆகட்டும், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எவ்வளவு பயன்படுத்தியிருப்பார். ஆனால் இன்றைக்கு அவரை கீழ்த்தரமாக பேசி கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் சமூக வலைதளத்திலே தாவேகானுடைய தலைவர் விஜய் அவர்களை வசைப்பாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் எதிர்வரும் தேர்தல் நிச்சயமாக அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையை ஏற்று வருகின்ற அத்துணை கட்சிகளும் 234 தொகுதிகளிலும் வெல்வார்கள் என்பதே தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தை எதிர்வரும் நம்முடைய தேமுதிமுகவினுடைய நிர்வாகிகளுடைய ஓட்டெடுப்பிலே தெரியத்தான் போகிறது, நாமும் பார்க்கத்தான் போகிறோம். இப்போ மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சிக்கு வந்திருந்தார். எஸ்பி வேலுமணி அவர்கள் மீட் பண்ணதா சொல்கிறாங்களே 2 முறை. தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை எதுவும் நடந்ததா? நிச்சயமாக அதனுடைய இறுதி முடிவு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தொண்டர்களுடைய மனக்கண்ணாடி 2 கோடி தொண்டர்களுடைய படைக்காவலனாக முன் நான் நிற்கிறேன் என்று புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவின் வழியிலே இந்த கழகத்தை கட்டி காத்து நடத்தி கொண்டு வருகின்ற இந்தியாவிற்கே முன்மாதிரி அரசியல்வாதியாக திகழ்கின்ற எங்களுடைய அண்ணனுடைய எடப்பாடியார் அவருடைய சாதுரியமும் துணிச்சலும் அனைவரும் அறிந்த நாடறிந்த உண்மையாகி போய்விட்டது. ஆகையினாலே இந்த கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையாகட்டும், தொகுதி பங்கீடுகளாகட்டும் அனைத்துமே எங்களுடைய கழகத்தினுடைய உயிர் மூச்சு, தொண்டர்களுடைய
மனக்கண்ணாடி எங்களுடைய பாசத் தலைவர், எளிய தொண்டன், விவசாயிகளின் தோழன், தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு அண்ணன் எடப்பாடியார் அவருடைய முடிவே இறுதியான முடிவு. நாங்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் குடைக்கு கீழே வாழுகின்ற தொண்டர்களாக தான் இருக்கின்றோம். பொதுமக்களாகட்டும் மற்ற அரசியல் கட்சிகளாகட்டும் அவர்களுக்குத்தான் இந்த கழகத்திலே நிர்வாகிகள் பல்வேறு மட்டத்தில் இருக்கின்ற பொறுப்பாளராக தெரிகின்றது. எங்களுடைய எடப்பாடியார் அவர்கள் 2 கோடி தொண்டர்களையும் ஒரு சேர தொண்டர்கள் அனைவரையும் தாய் வழியில், அம்மாவின் வழியில் குட்டி 16 அடி பாய்கின்றது. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாய்கின்றது என்கின்ற ஒரு கூற்றிற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அவர் எங்களை முன்னேற்றுவதில் மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார். எங்களை என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி பேருடைய வாழ்வாதாரத்தை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகார பலத்தை பெற்று நிச்சயம் இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக, இந்தியாவிற்கே முன்மாதிரி அரசியல்வாதியாக எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு லட்சியத்தோடு எதிர்வரும் தேர்தலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார். அவர் வழியிலே தமிழ்நாட்டு மக்களும் அவர்களோடு சேர்ந்து 2 கோடி தொண்டர்களும், இந்த 2 கோடி தொண்டர்களுக்குள்ளே இருக்கின்ற நிர்வாகிகளும் எங்களுடைய கூட்டணிகளும் எதிர்வரும் தேர்தல் நாட்களை காத்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்பதற்காக. இப்போ பொங்கல் தொகுப்போட 3000 ரூபா ரொக்க பணமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வரவேற்கக்கூடிய விஷயம் தானே, இதில் என்ன இருக்கு? நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். 2021 மிகப்பெரிய காமெடியெல்லாம் நடத்தினவர் நம்முடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். கிராம சபை கூட்டம் போட்டார். ஆங்காங்கே மஞ்சள் பெட்டியை வைத்து கொண்டு ஜமக்காலத்தை விரித்து உட்கார்ந்து கொண்டு எத்தனை பேச்சுக்களை பேசினார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே 2 ஆண்டு கொரோனாவிலே உலகம் முழுக்க முடங்கி இருந்த பொழுது அனைவருடைய பசியாற்றி அரசு ஊழியர்களுக்கு 8 மாதம் சம்பளத்தை, முழு சம்பளத்தை கொடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவத்தை பார்த்து யாருமே இந்த கொரோனாவிலே பாதிக்க முடியாதபடிக்கு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்த தலைவர் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். இறுதியாக சந்தித்தது பொங்கல். பொங்கல் என்று சொன்னாலே, தைப்பொங்கல் என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களினுடைய முதல், நம்முடைய உழவர்களாகட்டும் மக்களாகட்டும் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடுகின்ற முதல் திருநாள் எது என்னவென்று சொன்னால் தை திருநாள் தான். அப்படிப்பட்ட தைப்பொங்கலை தவிர்த்து மக்களுக்கு எந்த நாளிலுமே இவர்கள் பொங்கலுக்கு வாழ்த்து சொன்னதே கிடையாது. மக்களை புறக்கணித்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள். ஆட்சியில் இருந்த பொழுதும் சரி, இல்லாத பொழுதும் தமிழர்களுடைய பண்டிகையையும் தமிழர்களுடைய திருவிழாக்களை புறக்கணித்தவர்கள். இந்துக்களாகட்டும், இந்துக்கள் என்று சொல்கின்றார், இந்துக்கள் அல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒரு பெரும்பான்மை மக்களுடைய ஒரு தைப்பொங்கல். நாம் உழவர்களாகட்டும், உழவர்கள் சார்ந்திருந்த பிற தொழில்கள் செய்பவர்களாகட்டும் அனைவரும் கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழா எதுவென்று சொன்னால் தைப்பொங்கல். அப்படிப்பட்ட தைப்பொங்கலிலே அண்ணன் அவர்கள் 4.5 ஆண்டு காலத்தில் முடங்கி போயிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே 2 ஆண்டு காலம் முடங்கி போய் 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே யாரும் எதிர்பார்க்காத வகையிலே யாருமே கேட்கவில்லை. 2500 ரூபாயும் தைப்பொங்கலுக்கு தேவையான, பொங்கலுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அதில் இருக்கின்ற முந்திரி, பருப்பு, திராட்சை, அரிசி, வெல்லம் என அத்தனை தொகுப்புகளையும் கொடுத்து அனைவருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்தார். இதனை பொறுத்து கொள்ள முடியாமல் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்? 2500 ரூபாயோடு சேர்த்து 1500 ரூபாயுமாக கணக்கு தெரியாத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அன்றைக்கு 5000 என்பது எவ்வளவு பெரிய தொகை! அன்றைக்கு 5000 ரூபாய் இருந்தால் சுமார் 2 கிராம் தங்கம் வாங்கிவிடலாம். இன்றைக்கு 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியாது. அந்த 5000 ரூபாய்க்கு இன்றைக்கு மதிப்பே கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட ஒரு 5000 ரூபாயை கொடுக்க முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2025 ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்காத திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்வருகின்ற தேர்தலை முன்னிறுத்தி பார்த்து 3000 ரூபாய் கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார். நீங்கள் கேட்ட 5000 ரூபாயை கொடுத்து
இந்த ஆண்டாவது கொடுத்து மக்களுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுங்கள் என்று எங்களுடைய கழகத்தினுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இவர்களுக்கு இறுதியிலாவது பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளுங்கள் என்று கேட்டார். அதை புறந்தள்ளி விட்டார்கள். 3000 ரூபாய் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த எதிர்வரும் பொங்கல் தினத்துக்குள்ளாவது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடியார் அண்ணன் கேட்டதற்கு செவி சாய்த்து நம்முடைய அப்பா என்று எங்களை எல்லாம் சொல்ல வைத்து இரத்த கண்ணீர் வடிக்க வைக்கின்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதை போன்று 5000 ரூபாய் கொடுத்து மக்களினுடைய மனதிலே கொஞ்சமாவது இடம்பெற வேண்டும் என்று மக்களோடு மக்களாக இருக்கின்ற எடப்பாடியாருடைய எளிய தொண்டனாக இருக்கின்ற சதீஷ் பாபு ஆகிய நானும் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை? அரசு ஊழியர்கள்லாம் வரவேற்க தானே செய்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல ஒரு கேள்வி. இதே திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்னங்க சொன்னார்? இவரோட வாக்குறுதி எண் என்னங்க? 309. அந்த 309 இவர் என்னங்க சொன்னார்? பழைய பென்ஷன் ஸ்கீமை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், புதிய பென்ஷன் ஸ்கீமை நான் கைவிட்டுருவேன் அப்படின்னு ஒன்று சொன்னார். உங்களை நம்பி தானங்க அரசு ஊழியர் நாங்களாம் ஓட்டு போட்டோம். அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு ஊழியர்கள் அனைவரும் உங்களை நம்பி ஓட்டு போட்டால் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது என்னங்க? அவங்கள நடுத்தருவில் நின்று போராட விட்டீங்க. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வரை கூட ஆசிரியர்கள் மாணவர்களுடைய குருவாக இருக்கின்ற தெய்வமாக இருக்கின்ற ஆசிரியர் அவர்களை நடுத்தருவில் நிற்க வைத்து போராட வைத்து திண்டாட வைத்து விட்டு உங்களுடைய சுயரூபம் தெரிகின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அரசு ஊழியர்களையும் பொதுமக்களையும் குழப்புகின்ற விதமாக நீங்கள் புதிய பென்ஷன் ஸ்கீமை வேறு வடிவத்திலே நீங்கள் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொடுத்ததை போன்று ஒரு மாய வலையை பத்திரிகையும் ஊடகத்தையும் தவறாக பயன்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் கேட்கின்றேன், நிச்சயமாக 2006 தேர்தல் சமயத்திலே பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் புரட்சி தலைவி அம்மாவிற்காக மாநாடுகளை கூட்டி அவர்கள் செய்திருந்த நன்மைகளை பட்டியலிட்டு கூறினார்கள். இப்பொழுது உண்மையிலேயே நீங்கள் செய்திருக்கின்றது அரசு ஊழியர்களுக்கு மிக பெருமை நன்மை என்று சொன்னால், பழைய பென்ஷன் ஸ்கீமை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு மாய வலையினை பிம்பத்தை பெரிய அளவில் நீங்கள் கொடுத்ததை போன்று காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக ஒரே வார்த்தைங்க, பழைய பென்ஷன் ஸ்கீமை நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுனாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்த்தாங்க. நீங்கள் என்னென்னமோலாம் சொல்கிறீங்க, நான் சரி இருக்கட்டும் போட்டோம். இப்போது அந்த அரசு ஊழியரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு 1/3 வராங்களான்னு நாங்கள் பார்க்குறோங்க. அரசு ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஒரு பெரிய அளவில் நீங்கள் பழைய பென்ஷன் ஸ்கீமை விட பெருசாக நீங்கள் சொல்லியிருக்கிறதா கொடுத்துருக்கிறதா மாறுதட்டிக்கிறீங்களே. நீங்கள் அந்த அரசு ஊழியரையும் இந்த ஜாக்டோஜியோ அமைப்பையும் அனைவரையும் ஒன்று கூட்டி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம்முடைய அப்பா அவர்கள் மிகப்பெரிய இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை விட மிகப்பெரிய அளவிலே நமக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொடுத்திருக்கின்றார். இது வரவேற்கத்தக்க பென்ஷன் ஸ்கீம் என்று ஒரு பாராட்டு கூட்டம் நடத்த சொல்லி பாருங்கள், நடத்துகிறார்களா என்று. அதிலே தெரிந்துவிடும் உங்களுக்கு இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் சிறந்ததா, நீங்கள் அறிவித்திருக்கின்ற இந்த பென்ஷன் ஸ்கீம் சிறந்ததா என்று உங்களுக்கு தெரியும். ஒரு சில ஊடகங்களிலே இவரை பாராட்டுவதைப் போல யாரோ ஒரு அடிவருடுகளை வைத்துக்கொண்டு புகழ்ச்சி மாலையை சூட்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் அநேக சமூக ஊடகத்திலே திரு அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை அரசு ஊழியர்களும் ஜாக்டோஜியோ அரசு ஆசிரியர் பெருமக்களும் வசைபாடி கொண்டிருக்கின்றார்கள். இதுவே உண்மை நிலவரம். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாராட்டு கூட்டம் நடத்த சொல்லி பாருங்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நடத்தியதை போன்று ஒரு பாராட்டு கூட்டம் நடத்துகிறார்களா என்று பாருங்கள். எங்களுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சேலத்திலே நடந்த பொதுக்கூட்டத்திலே இதை பற்றி அழகாக எடுத்து கூறியுள்ளார். நீங்கள் இதுவரை பொதுமக்களை மட்டும்தான் வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றினீர்கள். இன்றைக்கு மத்திய அரசை போன்று கொடுத்ததை அதைவிட மிகப்பெரிய அளவில் நீங்கள் கொடுத்ததை போன்று பழைய பென்ஷன் ஸ்கீமை விட சிறந்த ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொடுத்ததை போன்று மாநில அரசு ஊழியர்களையும் அரசு சார்ந்த தொழிலாளர்களையும் இப்படி ஏமாற்றுகிறீர்களே என்று பட்டியலிட்டு கேட்டிருக்கின்றார். தயவு செஞ்சு திரு அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 2 அமாவாசைகள் மட்டுமே பாக்கி உள்ளது. நீங்கள் தேவையில்லாமல் இது பொழுது ஒரு பூசி மொழுகுகின்ற வேலைகளை விட்டுவிட்டு உண்மையான
பழைய பென்ஷன் ஸ்கீமை அறிவிக்கிறேன் என்று ஒத்தை வார்த்தையில் சொல்லி பாருங்கள். அது நீங்கள் அரசு ஊழியர்களை ஏமாற்றியதற்கு பிராயச்சித்தமாக அமையும். அதை தவிர்த்து இது போன்ற பூசி முழுகிற வேலைகள் நிச்சயம் தபால் ஓட்டுக்கள் அத்தனையும் அண்ணன் எடப்பாடியார் அவருக்கே வந்து சேரப்போகிறது. எதிர்வரும் தேர்தலிலே பார்க்கத்தான் போகிறீர்கள். அரசு ஊழியர்களும் அரசு சார்ந்த ஊழியர்களும் எண்ணுகின்ற அந்த தபால் ஓட்டுக்களே பொதுமக்கள், அதனுடைய சதவீதமே பொதுமக்களின் ஓட்டாக இதுவரை இருந்திருக்கின்றது. எதிர்வரும் தேர்தல் நிச்சயமாக அரசு ஊழியர்களாகட்டும், அரசு சார்ந்த ஊழியர்களாகட்டும், ஆசிரியர் பெருமக்கள் ஆகட்டும், நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்று சொன்னால் இவர்கள் அவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்களே தவிர அவருடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏமாற்றியவர்கள், ஏமாறந்தவர்கள் எப்படி வந்து இவர்களுக்கு வாக்களிப்பார்கள்? நிச்சயம் அரசு ஊழியர்களும் அரசு சார்ந்த ஊழியர்களும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பு எதிர்வரும் தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு நாம் பாடம் புகட்ட வேண்டும். நம்ம ஏமாற்றிய திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு, போலி வாக்குறுதியை கொடுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு நிச்சயம் எதிர்வரும் தேர்தல் அரசு ஊழியர்களுடைய பாடமாக அமைய வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் நாமும் அனைவருமாக பார்க்கத்தான் போகின்றோம். வரலாற்றிலே மிக பெரிய அளவிலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவிற்கு கிடைத்ததை விட அதிகப்படியான வாக்குகள் அரசு ஊழியர்களுக்கும் அரசு சார்ந்த ஊழியர்களுடைய வாக்குகளும் கிடைக்கப் போகிறதை நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அரசு ஊழியர் எண்ணமாக இருக்கின்ற அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நிச்சயமாக எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அரசு ஊழியர்களுக்கும் அரசு சார்ந்த ஊழியர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவார் என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம். எதிர்வரும் தேர்தல் நிரூபிக்கப் போகிறது. அதனுடைய தொடர் வரப்போகின்ற அண்ணனுடைய எடப்பாடியாருடைய ஆட்சியும் அதனை நிரூபிக்கப் போகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டே வந்து அன்னைக்கு வந்து கருணாநிதி விமர்சனம்லாம் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது உண்மையான ஸ்டேட்மெண்ட்டா? இதை அப்போ விமர்சனம் வச்சாரா? அப்போ யார் கூட்டணியில் இருந்தது? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து வயது மூப்பின் காரணமாக மறந்து விட்டாரா என்று தெரியவில்லை. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜிலே படித்தார் என்று ஒரு கேள்வியை வந்து அன்றைய பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தலைவர் மறைந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் கேட்டிருந்தார். நிச்சயம் உண்மைதான். ஆனால் எந்த சமயத்தில் கேட்டார்? அவர் 2004 தேர்தலுக்கு பின்னால் காங்கிரசினுடைய ஆட்சியிலே அங்கம் வகித்த பொழுது அவருடைய இயக்கத்திலே இருக்கின்ற டிஆர் பாலா அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக ஆக்கிய பின்பாடு சேது சமுத்திர கால்வாயை அவர்கள் தூர்வாருகிறேன் என்று முதலிலே ஒரு 4000 கோடியை வைத்து கொண்டு மண்ணை அள்ளுகிறோம் என்று நாட்டு மக்களையும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கூட்டணிக்கே விபூதி அடித்தார்கள். அதனை காங்கிரஸால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அதனுடைய இறுதியாக சேது சமுத்திர கால்வாய் திட்டத்திற்காக ராமர் பாலத்தை இடிக்க வேண்டும் என்று சொன்னதனுடைய விளைவு அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த பிஜேபியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இடிக்கக்கூடாது, சேது சமுத்திர கால்வாய்க்காக ராமர் கட்டிய இதிகாச பாலத்தை நாம் இடிக்கக்கூடாது, இது வரலாற்றிலே மிக முக்கியத்துவமான ஒரு பாலம், இது சேட்டலைட் மூலமாக பார்த்தாலே தெரியும் என்று வரலாற்றினுடைய கூறுகள் அனைத்தையும் மத்திய அரசினுடைய எதிர்க்கட்சியாக இருந்த பொழுதும் அவர்கள் பார்லிமெண்ட்லேயும் வந்து அவருடைய குரலை எழுப்பினார்கள், நீதிமன்றத்திலும் அதற்கான சாட்சிய கூறுகளை முன்வைத்தார்கள். அப்பொழுது இவர்கள் அந்த கொள்ளையடித்த பணத்திற்காக ஆசைப்பட்டு ராமரை இழிவுபடுத்தும் விதமாக எந்த இன்ஜினியரிங் காலேஜிலே படித்து ராமர் இந்த பாலத்தை கட்டினார்? நீங்கள் சொல்லுகின்ற அந்த இதிகாச காவியத்தினுடைய தலைவனாக இருக்கின்ற ராமன் திருடன் என்று அன்றைக்கு வசைப்பாடினார் திரு கருணாநிதி அவர்கள். உடனடியாக நம்முடைய இயக்கத்தினுடைய தாய் அம்மா புரட்சி தலைவி அவர்கள் உடனடியாக இழிவுபடுத்தி மக்களினுடைய எண்ணமாக வாழ்கின்ற இந்துக்களினுடைய தமிழ் மக்களினுடைய எண்ணமாக வாழ்கின்ற இந்தியாவினுடைய பொதுமக்கள் அனைவருடைய வெகுஜன மக்களினுடைய இதிகாச தலைவன் ராமர் அவர்கள் இழிவுபடுத்தியது தவறு என்று சொல்லி மதத்தை பின்பற்றுகின்ற மக்களுடைய மனதை புண்படுத்துவது தவறு என்று சொல்லி தமிழ்நாடு முழுவதுமாக ஆர்ப்பாட்டம் அறிவித்து நடத்தி காட்டினார், மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். எனவே
அவர் கூறியது எப்பொழுது என்றே தெரியாமல் அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏதோ பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டிலே அங்கம் வகித்து கொண்டு திரு கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய எண்ணம் தவறென்றும் அவர்களுடைய கருத்தை முன்வைத்தார் என்றும் தவறாக பிரதிபலித்து கொண்டிருக்கின்றார். அவர் பிரதிபலித்தது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டு. இப்போ பொங்கல் சமயத்தில் சிறப்பு பேருந்துகளுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? இப்போ புதுசாக இப்போ வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து இந்த ரஷ் டைமில் வந்து சிறப்பு பேருந்துகள் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இப்போ என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக நம்முடைய அம்மா அவர்கள், புரட்சி தலைவி அவர்கள் ஆட்சி 2011 வளர்ந்த பொழுது தொடர்ந்து மக்களுக்கு எவ்வாறெல்லாம் இந்த திராவிட அரசு இந்த பொங்கல் பண்டிகை ஆகட்டும், தீபாவளி மற்றும் ஏனைய பண்டிகை தினத்திலே தனியார் போக்குவரத்து பேருந்துகளின் மூலமாக ரெட்டிப்பு மட்டுமல்ல 10 மடங்கு கூடுதல் விலையிலேயே இவர்கள் டிக்கெட்டை வசூல் செய்து பொதுமக்களுடைய வயிற்றில் அடித்தார்கள். இதனை கூர்ந்து கவனித்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொதுமக்களுக்கு சிரமமின்றி இங்கே தமிழ்நாட்டினுடைய நடு மையமாக இருக்கின்ற திருச்சி, மதுரை வரை சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற எம்டிசி பேருந்துகளை மடைமாற்றி பொதுமக்களுக்கு சிறப்பு சேவை செய்து பொதுமக்கள் அனைவரும் ஆங்காங்கே அவர்கள் ஊருக்கு சென்று பண்டிகையை கொண்டாடும் விதமாக அன்றைக்கு இருந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஏனைய அதிகாரிகளை அன்றைக்கு நமக்கு கோயம்பேடில் இருந்த அரசு இயக்குகின்ற கோயம்பேடினுடைய பேருந்து நிலையத்துக்கு அனுப்பி பொதுமக்களை சிரமமின்றி பண்டிகையை கொண்டாடும் விதமாக தத்தம் ஊர்களுக்கு செல்வதற்கு போதிய ஏற்பாடுகளை செய்தார். எந்தவித பிரதிபலனும் இல்லை. மக்களுடைய சேவையை பிரதானம் என்று செய்து கொடுத்தார். அவர் வழிவந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதையே பின்பற்றினார். தன்னுடைய 4.5 ஆண்டு காலத்தில் 2 ஆண்டு காலம் கொரோனா காலம் தவிர்த்து மீதி இருந்த 2.5 ஆண்டு காலம் கூட அம்மா புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியிலேயே பொதுமக்களை சிரமமின்றி பண்டிகை தினத்திலே தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு, கடைக்கோடி ஊர்களுக்கு செல்வதற்கு போதிய ஏற்பாடுகளை செய்தார். இதிலே போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியராக இருக்கின்ற நானும் திருச்சி வரை சென்று மாநகர போக்குவரத்து கழகத்திலே, சென்னை மாநகர போக்குவரத்தில் என்னுடைய எம்டிசி பேருந்தை இயக்கி கொண்டு போய் வந்திருக்கின்றேன். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற திராவிட கழகத்தினுடைய அரசு இது போன்ற அரசு பேருந்துகளை இயக்குவதை எல்முனை அளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தனியார் பேருந்து நிறுவனத்தோடு கைகோர்த்து கொண்டு இந்த பொதுமக்களினுடைய பணத்தை சுரண்டுவதிலேயே பண்டிகை தினத்திலே குறியாக இருக்கின்றார்கள். இதனால் அவர் சிவசங்கரன் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தொழிலாளர்களுக்குமே இதில் எண்ணமே இல்லை. ஏனென்று சொன்னால் அரசிற்கு கிடைக்கின்ற வருவாயை தவிர்த்து தனியாருக்கு ரெட்டிப்பு வருவாய் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு அரசு இயக்குகின்ற பேருந்துகளை தவிர்த்து இந்த ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் தனியார் பேருந்தை வைத்து கொண்டு தான் இயக்க வேண்டும். அது பற்றாக்குறை ஏற்படும் பொழுதுதான் அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று ஒரு வாய்மொழி உத்தரவை போட்டு இதுவரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கிளாம்பாக்கம் சென்று பார்த்தால் தெரியும். சமூக வலைதளத்திலே, ஊடகத்திலே பொதுமக்கள் இந்த திராவிட அரசையும் அந்த கிளாம்பாக்கு பேருந்து நிலையத்தை சிஎம்டிஏ கண்ட்ரோலில் இருக்கின்ற காரணத்தினால் அதனை சிறப்பாக இயக்கப்படுகிறது என்று ஆங்காங்கே பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றாரே இரு துறை அமைச்சர் திரு PK சேகர் பாபுவை ஆகட்டும், சிவசங்கரனை ஆகட்டும், நம்முடைய அப்பா என்று நம்மை கண்ணீர் வெடித்து கொண்டு வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஆகட்டும், பொதுமக்கள் வசைப்பாடுகின்ற சொற்களை நீங்கள் சமூக வலைதளத்திலும் ஊடகத்திலும் அனுதினமும் பார்த்திருக்கலாம். மீண்டும் பாருங்கள், எதிர்வரும் பண்டிகை தினத்திலும் இதே தான் நடக்கப் போகிறது. தமிழக முதலமைச்சரையும் போக்குவரத்துறை அமைச்சரையும் அந்த சிஎம்டிஏ அமைச்சராக இருக்கின்ற திரு PK சேகர் பாபுவையும் வசைப்பாடுவதை நாம் எதிர்வரும் நாட்களில் கூடிய விரைவிலே பொங்கல் தினத்தன்று எதிர்வரும் நாட்களில் பொதுமக்கள் வசைப்பாடுவதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். இப்பொழுது இந்த பேட்டியின் வாயிலாக முதலமைச்சர் அவர்களுக்கும் போக்குவரத்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய தமிழக மக்களினுடைய சார்பாக உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம். பொதுமக்களாகட்டும் தொழிலாளர்களுக்கும் மிகுந்த துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றோம். தயவு கூர்ந்து இது போன்று தனியார் முதலாளிகளை வாழ வைத்து பொதுமக்களுடைய பணத்தை சுரண்டுவதை தவிர்த்து இந்த இறுதி பொங்கல் தினத்திலாவது அரசு பேருந்துகளை இயக்கி கூடுதல் கட்டணத்தை வசூல் செய்ய முடியாதபடிக்கு
நிர்வாகத்திலே நீங்கள் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமாய் உங்கள் பாதம் பணிந்து இந்த பேட்டியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் போக்குவரத்து துறையிலே இருக்கின்ற வட்டார அலுவலர்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் எதிர்வரும் பண்டிகை தினத்திற்கு முன்பாக இதுபோன்று கூடுதல் கட்டணங்களை வசூல் செய்கின்ற தனியார் போக்குவரத்து பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு இதுபோன்று இரட்டிப்பு 10 மடங்கு பேருந்து கட்டணம் உயராதபடிக்கு, அவர்கள் வாழ்வாதாரத்தை நசுக்காதபடிக்கு, அவர்கள் பண்டிகை தினத்தை குடும்பத்தோடு இன்பமாக, துயரமாக இல்லாமல் இன்பமாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக பேருந்து கட்டணத்தை ஏற்றாதபடிக்கு தனியார் பேருந்துகளுக்கு கடிவாளம் போட வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி. நன்றி சார்.